மிக சரியாக இந்த 7 வார ஆவிக்குரிய சுத்திகரிப்பிற்கான நோக்கத்திலே தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் நீங்க பார்க்கிற பிரகாரமாய் இந்த சுத்தமான தண்ணீர் இந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டதா இந்த இடத்துல இருக்கிறது. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கசப்பு தன்மை இந்த இடத்துல கொடுக்கக்கூடியதா இந்த இடத்துல இருக்கு. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான கசப்பு தன்மையை இந்த சுத்தமான தண்ணீரை கொண்டு இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பிற்கு நீங்கள் உங்களை இந்த நகர்த்தும்படியாக அதி அற்புதமான பதில்கள் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்க பார்க்க விரும்புகிறவர்கள் இந்த விசுவாசத்திலே எங்களோடு கூட ஒன்றிணையுங்கள். இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பிலே நீங்கள் இந்த தண்ணீரை இந்த வெள்ளிக்கிழமை வரும்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய சுத்திகரிப்பிற்காக இந்த தண்ணீரானதை நீங்க உங்களுடைய குளியல் தண்ணீரோடு இந்த இடத்துல பயன்படுத்துவீங்க. அதி அற்புதமான காரியம் தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக உங்களுடைய ஆவிக்குரிய சுத்திகரிப்பிற்காக இந்த இடத்தில் நாங்கள் உங்களோடு சேர்ந்து இந்த தண்ணீரை அபிஷேகம் பண்ண விரும்புகிறோம். விசுவாசத்தில் நீங்கள் யார் எங்களோடு இணைந்திருக்கிறீர்களோ உங்களுடைய கரங்களை முடியுமானால் இந்த தண்ணீர் நோக்கி நீட்டிருங்க. தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, இதோ விசுவாசத்தில் இந்த தண்ணீரானதை இந்த நாங்கள் எங்களுடைய கரங்களில் பிடித்திருக்கிறோம். எது இந்த இடத்துல இவர்களது வாழ்க்கையில் சுத்தம் இல்லாததா இருக்கிறதோ, இந்த கசப்பை இந்த இடத்துல கொடுக்கக்கூடியதா இருக்கிறதோ, இந்த எல்லா சூழ்நிலைகள் இவர்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கி உம்முடைய வல்லமையானது இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த வெளிப்படுத்தப்படும்படியாக இதோ என் தேவன் இந்த தண்ணீரை இந்த மக்களோடு சேர்ந்து அபிஷேகம் பண்ண கேட்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை இந்த மக்கள் இந்த எங்களோடு இணையும் பொழுது யாரெல்லாம் இந்த விசுவாச இந்த தண்ணீரை அவர்கள் தங்களுக்கானதாய் பெற்றுக்கொள்வார்களோ, இவர்களுடைய குளியலில் இந்த தண்ணீரை பயன்படுத்தும் பொழுது இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பினுடைய முழுமை நடைபெறுவதாய் உம்முடைய சர்வ வல்லமையான கைகளினால் எங்கள் தேவனே எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே அதி அற்புதமான காரியத்தை இவர்களது வாழ்க்கை மீது செய்யும்படி இந்த விசுவாசத்தினுடைய ஆவிக்குரிய சுத்திகரிப்பு இவர்கள் வாழ்க்கையில் முழுமை அடைய இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த சுத்திகரிப்பை உருவாக்க உங்களுடைய விசுவாசத்தினுடைய வழியிலே தேவனை நோக்கி இந்த நகரங்கள் இந்த சுத்திகரிப்பு உங்கள் வாழ்க்கையில் முழுமை அடையட்டும். ஆலயத்தை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு இருப்பாராக. மிக சரியாகும். இந்த வெள்ளிக்கிழமை 6வது வாரம் ஆவிக்குரிய சுத்திகரிப்பிற்கான இந்த குளத்தினுடைய தண்ணீரிலிருந்து தான் நீங்க ஒரு சிறு பகுதியானதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எப்படியாகும் இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே புறப்பட்டு தேவனுடைய வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு இந்த சென்ற பொழுது அங்கு மாறா எனக்கூடிய ஒரு இடத்திலே அந்த கசப்பான தண்ணீரை தேவன் சுவையான தண்ணீராய் இந்த இடத்துல மாற்றியது போல மக்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் அதி அற்புதமான காரியத்தை இந்த செய்ய விருப்பமுடையவராய் இந்த இடத்துல இருக்கிறார். எந்த செய்வனைகள், எந்த சாபங்கள், எந்த கஷ்டம், எந்த வலி, எந்த வேதனை, எப்படியான பாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அந்த கசப்பான உணர்வை இந்த இடத்துல கொடுக்கக்கூடியதா இருக்கு, அல்லது நீங்க சந்திக்கிற எந்த கடினமான சூழ்நிலையினாலே அந்த கசப்பு உணர்வை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுமக்கிற ஒருவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். இந்த கசப்பு உங்களுடைய சுவையை குறித்து நான் பேசவில்லை, உங்க வாழ்க்கையினுடைய நிலையை குறித்து நான் இடத்துல பேசுகிறேன். வலி நிறைந்த வேதனையான பாடுகளான ஒரு வாழ்க்கையை சுமந்து அந்த வாழ்க்கையினுடைய சுவையை நீங்கள் சுவைக்க முடியாத ஒருவராய் இந்த இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த நேரம் நீங்க இந்த இடத்துல பார்த்த பிரகாரம் இந்த தண்ணீர் தேவனுடைய வல்லமையால் அபிஷேகம் பண்ணும்படி கேட்டோம். மேலும் விசுவாசத்திலே தேவன் கடந்த காலத்தில் செய்த அதே பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த செயலானது செய்ய விரும்புகிறார். எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை தவறவிடாதீர்கள். 13ஆம் தேதி உலகமெங்கிலும் அசுத்தத்திற்காய் மிக பலனாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு நாளாய் இது இருக்கிறது. 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எல்லா விதமான துரதிர்ஷ்டங்களை எதிர்த்து நாம் போராட போகிறோம். மக்களே, எது உங்க வாழ்க்கையில துரதிர்ஷ்டமாக இருக்கு? நீங்க ஒரு வேலையை தொடங்க விரும்புறீங்க, உங்களால முன்னோக்கி போக முடியல. ஒரு வியாபாரத்தை செய்ய விரும்புறீங்க, ஆனா அந்த வியாபாரத்தை நீங்க இந்த இடத்துல ஆரம்பிக்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதுல தடைகள், பிரச்சனைகள் ஒன்றன் மீது ஒன்றாக உங்களுக்கு எதிர்த்து வரக்கூடியதாய் நீங்க பார்க்கிறீங்க. உங்களுடைய ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றீங்க, உங்களுடைய இன்கிரிமெண்ட்காக வெயிட் பண்றீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே தடைப்பட்டதாகவே இருக்கு, எதுவுமே சிறந்ததா இந்த இடத்துல மாறல. நீங்களே கூட இப்படியான ஒரு முடிவுக்கு இந்த இடத்துல வந்துட்டீங்க. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி போல. நீங்க உங்களை ஒரு துரதிர்ஷ்டசாலியாக இந்த இடத்துல பாக்குறீங்க. மற்றவர்களுக்கு நடக்கும், ஆனா எனக்கு நடக்காது. எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை நாம் இந்த விசுவாசத்திலே பலனான இந்த போராட்டத்தை போராட போகிறோம். எல்லா அதிர்ஷ்டங்களை எதிர்த்து. மக்களே, எல்லா துரதிர்ஷ்டங்களை எதிர்த்து நீங்க உங்க வாழ்க்கை எப்படியாக இந்த இடத்துல பார்க்கிறீங்க? நிறுத்தப்பட்டதாகவா, அல்லது உங்க வாழ்க்கை அழிக்கப்பட்டதாகவா, அல்லது உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காத, மாறாத, ஒரு பொழுதும் உங்க வாழ்க்கையினுடைய சிறந்ததை பெற முடியாத ஒரு நபராய் உங்களை நீங்க பாக்குறீங்களா? இந்த துரதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது. நீங்க போராடினதை நிறுத்திட்டீங்க, நீங்க முன்னோக்கி போக வேண்டிய விஷயத்தை இந்த இடத்துல மறந்துட்டீங்க. ஏன்னா நீங்களே உங்களுக்கு இப்படியா சொல்லிக்கிட்டீங்க,
என் வாழ்க்கை இதுதான், என் தலையெழுத்து இதுதான், என்னுடைய விதி இதுதான், நான் இப்படியாக தான் வாழ்வேன். இல்லை, ஆண்டவராக இயேசு கசப்பான தண்ணீரை சுவையான தண்ணீராய் இந்த இடத்துல மாற்றினார். இந்த சுவை உங்க வாழ்க்கைக்குள் இந்த இடத்துல வர முடியும். ஆம், அதே பிரகாரம் இந்த வெள்ளிக்கிழமை எதெல்லாம் உங்க வாழ்க்கை மீது துரதிருஷ்டங்களாய் நீங்கள் சந்திக்கிற ஒருவராய் இருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது நீங்க இந்த முகவரியானது குறித்துக் கொள்ளுங்கள். நேரடியாக நீங்கள் இந்த முகவரியிலே இந்த வெள்ளிக்கிழமை குறிப்பாய் இரவு 7 மணிக்கு எங்களோடு கூட இந்த இணையலாம். உங்களுடைய எல்லா துரதிருஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலையானதை பெற்றுக்கொள்ள முடியாக. இது சாத்தியமா மக்களே? இது சாத்தியம் என்பதற்கான ஆதாரமாய் இந்த நேரம் நான் ஒரு நபருடைய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முற்றிலும் அழிக்கப்பட்ட தேவனுடைய வழியை எதிர்த்து தன்னுடைய வழி பிசாசை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நபருடைய சாட்சி. ஆனா இன்று இவர் தனக்குள்ளாக இருந்த எல்லா அசுத்தங்களை இந்த ஜெயித்து தேவனுடைய வல்லமைக்கான சாட்சியாய் மாறியது எப்படி? இந்த நபருடைய சாட்சியை பாருங்கள். பிற்பாடு நாம் ஒன்றிணைந்திருக்கலாம். நான் லூசிஃபரை வணங்கி கொண்டிருந்த ஒரு ஆளா இருந்தேன். நான் அவனோட உடன்படிக்கையும் செய்திருந்தேன். நான் அவனை முழு உடம்போடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் பின்பற்றேன். அந்த வாக்குத்தத்தின் மூலமா எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சது. பணம், பெண்கள், இது எல்லாமே அவன் எனக்கு கொடுத்தான். எல்லாமே எனக்கு கிடைச்சது. அவனுடைய அனைத்து காரியத்தையும் நான் முழுமையாக ஈடுபட்டதுனால என்கிட்ட இந்த நிறைய விஷயத்த கேட்க ஆரம்பித்தான். நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து இரத்தத்தினால உடன்படிக்கையை செய்தோம். அவங்க எனக்கு கண்ணி ஆட்டை வைத்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த ஆடு பஃபமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து உள்ளது. பஃபமேட் அப்படின்னா அது பிசாசு தாமே, அது பிசாசு தான். நான் சரியா இந்த நிலையில என்னுடைய தாடியை அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஆட்டை போல நான் இருக்கிறதுக்காக தாடியை அதிகமாக வளர்க்க வச்சேன். நான் என்னுடைய நேரங்களை கல்லறையில் செலவு செய்வேன். அங்கிருந்து ஆயும்கூறும் உள்ள புகைப்படம் இதை வாங்குவேன். நிறைய விதமான சிலை, எலும்புக்கூடு, இது எல்லாத்தையும் வாங்குவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எனக்கு சாத்தானிய வேதாமத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேவனுடைய வார்த்தையில 10 கட்டளைகள் இருக்கிறத போல அதுலேயும் 10 கட்டளைகள் இருந்தது. காட்டுங்க, நான் உங்களுக்காக அதை படிச்சு காட்டுறேன். சாத்தானிய பைபிள்ல 10 கட்டளைகள். உன்னை நீ நேசித்து மற்றவர்களை முழு பலத்தோடு வெறுப்பாயாக. எல்லாவற்றத்திற்கு மீது உன்னை நீர் அன்பு கூர்ந்து உன்னை நீயே தெரிந்து கொள். சாத்தானுடைய நாமத்தை தூஷணமாய் பயன்படுத்த தேவையில்லை. உனக்கு மரியாதையும் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் பார்த்துக்கொள். இப்ப படிச்ச எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு பொய். நான் இதனால சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சேன். நான் மிருகங்களை வச்சோ இல்லை சிறு பிள்ளைகளை வச்சோ எந்த விதமான சடங்கு செய்யல. ஆனா எனக்கு அவங்கள பிடிக்காது. நான் அவனுடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்பட்டேன். அவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டேன். நான் திட்டம் போட்டேன். ஒரு பீடத்தை பிசாசுக்காக உருவாக்கத்துக்காக நான் திட்டம் போட்டேன். பிசாசுக்காக ஒரு கோயிலை கட்டக்கூட நான் யோசித்தது உண்டு. நான் பிசாசுக்காக அந்த கோயிலை கட்ட நிறைய தங்கத்தை சேர்த்து வைத்திருந்தேன். இயேசுக்காக கட்டப்பட்ட இடத்தை விட நான் இது அதிகமாக கட்ட ஆசைப்பட்டேன். சாத்தானுக்காக இந்த கோயிலை நீங்க கட்ட ஆசைப்பட்டீங்க, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறதுக்காக இல்ல? ஆமா, சரிதான். நான் அவரை தூஷணமா பேசியிருக்கேன். ஆண்டவரை ஒரு முறையும் நான் அவரை அதிகமா அவமானப்படுத்துவேன். எல்லா மோசமான விஷயம், அருவருப்பான விஷயம், தேவனை பிரியப்படுத்தாத விஷயத்த செய்வேன். நான் பிறந்தது தேவனுக்காக ஊழியம் செய்யற குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா எனக்கு வேதாமத்திலிருந்து எடுத்த பேர் தான் வச்சாரு, தாவீது, இஸ்ரவேலுடைய ராஜா. ஆனாலும் கூட நான் பிசாசை தான் வணங்கிட்டு இருந்தேன். நான் அங்கதான் ஏமாற்றப்பட்டேன். ஏன்? பிசாசு மிகவும் அழுக்கானவன், மரியாதை இல்லாதவன். அவன் ஒரு கரத்துல உங்களுக்கு கொடுக்கறானா, அவன் வேறு ஒரு கரத்தினால உங்ககிட்ட கொடுத்த ஒன்னை எடுத்துக்கொள்வான். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சது.
அங்கதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மோசமான நிலை தொடங்க ஆரம்பிச்சது. கவலை, தூக்கமின்மை, தூக்கம் வராது, மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. குரலை கேட்க ஆரம்பிச்சேன், ஆவியினுடைய குரலை. ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, என் வாழ்க்கை நரகத்தில் போய் கொண்டிருக்கிறது. சரியா இந்த நிலையில தான் என்னுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக்கப்பட்டுச்சு. என் வாழ்க்கைய பார்த்த எனக்கே ரொம்ப சோர்வாயிடுச்சு. எலிகளுக்கு வைக்கிற மருந்த நான் குடிக்க முயற்சி செஞ்சேன். நான் ஒரு கத்திய கூட எடுத்து என்னுடைய கழுத்து கீழே வைத்து என்னால முடியல, என்னால உண்மையா முடியல. என்னுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது நான் நினைச்சேன், என்னுடைய வாழ்க்கைய நான் எடுத்துட்டேனா எல்லாமே முடிஞ்சிடும், சரியாயிடும். நான் சமையல் அறைக்கு போனேன். ஒரு கத்தி அங்கிருந்து எடுத்தேன். என்னுடைய கழுத்து கீழே நான் வச்சேன். என்னால் அதை செய்ய முடியல. என்னால இனிமேலும் இந்த வாழ்க்கையில வாழ முடியாது. இனிமேலும் நான் பொறுத்து கொண்டது போதும். நான் இறந்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையை நானே முடிச்சிடலான்னு நினைச்சேன். நான் சரியா இந்த நிலையில இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், உண்மையா சொல்ல போனா அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. எனக்காக போராடாம நிறுத்தின நாளே கிடையாது அவர். நான் வரமாட்டேன்னு சொல்லியும் கூட அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தார், ஆலயத்துக்குள்ள நான் வர. அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அவர் எனக்காக போராட நிறுத்தின நாளே கிடையாது. ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. பெரிய ஆசை, நான் ஆலயத்துக்கு போனேன்னு. நான் ஆலயத்துக்கு போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஆலயத்துக்கு வந்தேன். என்னுடைய நீளமான முடியோட இந்த போட்டோல இருக்கிற மாதிரி பெரிய தாடியை வைத்து கொண்டு வந்தேன். எல்லா இடத்துலயும் கம்பல் மாட்டியிருந்தேன். யாருமே என்னை ஒதுக்கலாங்க. எனக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை நான் என்னன்னே தெரியாது. ஆனா கூட்ட நேரத்துல என்ன நகர்த்தின ஒரு வார்த்தை நான் காமிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது, இந்த வசனத்தை நான் கூட்டத்துல கேட்கும்போது, அங்க எனக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னன்னு புரிந்தது. இந்த வசனத்துல சொன்ன மாதிரி, என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார். நான் முன்னாடி எழுந்து போகும்போது அவர்கிட்ட போனேன். அவர் என்கிட்ட எழுந்து வர்றதுக்காக நான் காத்துட்டு இல்ல. நான் அங்க போய் நின்ன பிற்பாடு எல்லாமே மாறப்பட்டது. எல்லாமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், என் தேவனே, எனக்கு நீங்க வேண்டும், எனக்கு நீங்க தேவை. அங்க இருக்கக்கூடிய போதகர், தேவனுடைய ஊழியக்காரர் என்கிட்ட வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவி செஞ்சார். என்கிட்ட கேட்டார், உனக்கு படிக்க பிடிக்குமா? நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆமா எனக்கு பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தார். உன்னுடைய போராட்டத்தை விசுவாசத்தினால எப்படி ஜெயிப்பது? இந்த புஸ்தகத்தை நான் படிக்கும்போது பிசாசனுடைய குரல் என்னுடைய யோசனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் கொண்டிருந்தது. நான் அதை முடிக்கும் போது போதகர் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், தாவீது, நீ எடுக்க வேண்டிய முதல் முடிவு இப்போ தண்ணியில ஞானஸ்நானம் எடுப்பது. இது கூட ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. என்னுடைய பாவத்துல இருந்து நான் மனம் திரும்ப, என்னுடைய பழைய காரியத்தை எல்லாத்தையும் நான் விட்டேன். பிசாசு அடையாளப்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் நான் விட்டேன். அந்த ஐங்கூறும் முனையில் இருக்கக்கூடிய வடிவம், என்கிட்ட இருந்த புகைப்பீடம் எல்லாத்தையும் உடைச்சு நான் தூக்கி போட்டுட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் வெளியே உடைச்சு. விடுதலையை நான் பெற வேண்டும் என்று நினைச்சேன். நான் வெள்ளிக்கிழமை கூட்டத்துல விடாம தொடர்ந்து கலந்து கொண்டேன். விடுதலையை நான் பெற்றுக்கொண்ட உடனே நான் தீர்மானம் செய்தேன். நான் என்னை அர்ப்பணிக்க போறேன். தண்ணியில ஞானஸ்நானம் எடுக்க போறேன். நான் போதகர்கிட்ட நான் வரப்போற நேரம், நான் ஞானஸ்நானம் பெற போகிற டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுக்க வந்தேன். எடுத்தேன். என்னுடைய வாழ்வுக்கு நான் எடுத்த சரியான ஒரு முடிவை தேவனுக்கு என் வாழ்க்கையை தர
தண்ணியில ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நான் கத்துக்கொண்டேன். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பரிசுத்தாவி என்னுடைய நோக்கமா இருந்தது. பரிசுத்தாவி இல்லாம என்னால தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய காரியத்தை செய்ய முடியாது. நான் முன்னாடி பிசாசுக்கு ஊழியம் செய்யும்போது பிசாசுனுடைய ஆவி எனக்குள்ள இருந்தது. அந்த தருணத்துல இஸ்ரவேல் சிறுமை நிகழ்ச்சி ஆலயத்துல வந்தது. வந்த உடனே நான் முழு மனதோட போனேன். நான் பீடத்துக்கு ஏறினேன். பீடத்துல பொருத்தனையை எடுத்துக்கொண்டேன். என்னுடைய தியாகத்தை நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். பண ரீதியா மட்டும் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்க என்ன கேட்கிறீங்க என்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொன்னார். நான் பீடத்து மேல ஏறினேன். முழு உறுதியோட ஏறினேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேனோ அது தேவன் கேட்ட ஒன்று. பரிசுத்தாவி எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். என்னுடைய வேலையை செய்ய தேவையில்லை. நான் உன்னுடைய வேலை செய்ய எனக்கு உன்னுடைய ஆவி தேவை ஆண்டவரே என்று சொன்னேன். அந்த நிலையில ஒரு ஆர்வக்கூரியமான ஒரு விஷயம் நடந்தது. எந்த தேவ ஆலயத்திற்கு எதிராக நான் லூசிஃபருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைச்சேனோ, அதே ஆலயத்தில் நின்று கொண்டு நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். பெறறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லா அழுக்கான விஷயத்த நான் எடுத்தேன். அழுக்கான விஷயத்த பரிசுத்தாவி என்னை நிரப்பினார். அந்த நேரம் ரொம்ப அருமையான ஒரு நேரம். ரொம்ப அருமையான நேரம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் நிரப்பப்பட்டது. அந்த சாயங்கால வேளையில எனக்குள்ள ஒரே சந்தோஷம். என்னுடைய ஆத்துமாவுல சந்தோஷம். அவர் என்னுடைய தந்தையானார். நான் அவருடைய மகனா மாறினேன். என்ன போல இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் எப்படி அன்பு செய்ய முடியும்? எப்படி அவரால் அன்பு செய்ய முடியும்? என்ன போல இருக்கிற மனுஷன? Encontrei teus altares, Senhor, Rei meu e Deus meu. பிசாசு என்னை எதை செய்யும்படியா சொன்னானோ நான் அதை செஞ்சேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த எல்லா காரியத்தையும் எதை வச்சும் என்னால ஒப்பிட முடியாது. தேவன் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதமான குடும்பத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். முன்பாக எனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காது. ஆனா பாருங்க, தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைய கொடுத்தார். தேவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கார். சமாதானத்தை கொடுத்திருக்கார். இன்னைக்கு நான் தலைய சாய்ச்சி படுக்கும்போது எனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் செய்யறேன். என்னுடைய தேவனை மகிமைப்படுத்த யாரு என்னை தேர்ந்தெடுத்தாரோ. நான் முன்னாடி பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கை நடக்கப்படுகிறது. மிக சரியாக ஒரு காலத்தில் பிசாசை தன்னுடைய கடவுளாய் இந்த இடத்துல வணங்கின நபர், அசுத்தத்தினுடைய விருப்பத்தை செய்தவர், அசுத்தத்தினுடைய வழியிலே நடந்தவர், சாத்தானுக்குரிய வார்த்தைக்கு கவனம் செலுத்தியவர். ஆனா இன்று தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்தினவராய் இவருடைய வாழ்க்கைக்குள் நடந்தது என்ன? சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய பாதுகாப்பு, இவருடைய வாழ்க்கை, இவருடைய குடும்பம் என்று எல்லா பக்கங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதான் தேவன் உங்களுக்காக விரும்புகிற வாழ்க்கை. மக்களே, நீங்க அழுகிறதோ, நீங்க தற்கொலைக்கு யோசிப்பதோ, அல்லது தவறான முடிவுகள் எடுத்து தவறான விருப்பங்களில் உங்கள் வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்வதோ உங்களுக்கு தேவையான பதிலை ஒருபொழுதும் கொண்டு வரப்போவது கிடையாது. நீங்க எதிர்பார்க்கிற அந்த சமாதானம், சந்தோஷம், இப்படியான தவறான செயல்கள் ஒருபொழுதும் உங்களுக்கானதா இந்த இடத்துல கொண்டு வராது. ஆனா யார் நீங்க தேவனுக்கு கவனம் செலுத்துகிறீர்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்துகிறீர்களோ, அவருடைய வழிகளில், அவருடைய விருப்பத்தில் உங்களுடைய விசுவாசத்திற்கான முதலீடு செய்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறீர்களோ, தேவன் அதி அற்புதமான காரியத்தை செய்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். ஆனா இது என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக நிஜமாக்கப்பட முடியுமா? இந்த வார்த்தையை நான் உங்களோட இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு இங்க இந்த இடத்துல பேசின இந்த வார்த்தை கவனிங்க. மத்தேயு 12:25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாய் இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் நிலைத்திருக்குமா? இதுதான் சரியாக நீங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சாத்தான் ஒரு பொழுதும் இந்த இடத்துல சாத்தானை துரத்துவதில்லை. இதனுடைய அர்த்தமானது என்ன? அவர்களுக்குள்ளாக சாத்தான், பிசாசுகள், அவர்களுக்குள்ளாக இந்த ஒழுக்கமானது இருக்கிறது, அவர்களுக்குள்ளாக நெறிமுறைகளானது இருக்கிறது. பிசாசு அதை பயன்படுத்துகிறவனாய், பிசாசு அதற்கு கீழ்ப்படுகிற ஒருவனாய், நெறிமுறைகளை பின்பற்றுகிறவனாய் இருக்கும்பொழுது தேவனுடையவராய், தேவனுடைய வழிகளில் அவருடைய ஆசீர்வாதங்களை பார்க்க விருப்பப்படுகிறவராய் இருக்கிற ஒவ்வொருவரும் இதே நெறிமுறைகளை கீழ்ப்படுவது எவ்வளவு அவசியம்.
தேவன் உங்க வாழ்க்கையின் முதலாவது இடத்துல வைங்க மக்களே. இந்த கீழ்ப்படிதலே, இந்த ஒழுக்கத்திலே தேவனை உங்க வாழ்க்கையினுடைய முதல் இடத்துல வைக்கும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ளாக அதி அற்புதமான காரியத்தை செய்ய தயாராக இருக்கிறார். நாளை நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வழிகளை ஒவ்வொரு முறையும் பிரியப்படுத்துகிறதாய் தேவன் பார்க்கும் பொழுது தேவன் அவர் வாக்களித்த சமாதானம், சந்தோஷம், எல்லா ஒற்றுமை, ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையின் மீது நிஜமாக்கப்பட முடியும். இதற்கான ஆதாரம் நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி. இந்த சாட்சி பிற்பாடு நாம் மீண்டுமாய் விசுவாசத்தில் ஒன்றிணைந்திருக்கலாம். வணக்கம். என் பேரு டோனி. நானும் சரி, என்னுடைய குடும்பத்தாரும் சரி, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் எல்லாருமே யூனிவர்சல் ஆலயத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்லேயோ எங்கள் குடும்பத்துலேயோ எந்த விதத்துலேயுமே என்னை சர்ச்சுக்கு போகக்கூடாது, இல்லை தேவனை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லை. சின்ன வயசுலேருந்தே அதுவும் சரியா நானே போக விருப்பம் இல்லைனா கூட எங்கள் வீட்டில் எல்லாருமே சர்ச்சுக்கு போவாங்க. அதனால் நான் அவங்க கூட சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக தான் இருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சரி, என்ன தேவனுடைய ஒருத்தங்களா, அதாவது தேவனுக்குள்ளே இருக்கிற ஒருத்தங்களாக தான் என்னை வளர்த்துட்டு வந்தாங்க. இப்படி இருந்துமே எனக்கு அந்தளவுக்கு தேவனுடைய விஷயத்தில் ஒரு ஆர்வம் கிடையாது. அதை நான் இன்னொரு மதமாவோ இல்லை மற்றவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, நானும் ஒரு இடத்துக்கு போகிறேன், இப்படின்ற ஒரு விதமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் நானும் போயிட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அந்த விஷயம் எல்லாமே ஒரு பெரிய பாதிப்பை என்னை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. அதாவது சரியா எங்கள் அப்பா எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது திடீர்னு இறந்து போயிட்டார். நிச்சயமாக எனக்கு தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த விஷயத்தை ஏன் நடக்க வச்சார் அப்படின்றது ரொம்பவே எனக்கு எனக்குள்ள கோபமை உண்டாக்கணும். எனக்குள்ள அந்தளவுக்கு ஒரு கோபம் உண்டாச்சு. அதே மாதிரி நான் வெறுத்துட்டேன் அந்த அந்த நேரத்தில் என்ன செய்கிறது, எதை செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே மோசமான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்தளவுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு விருப்பமும் வரல. நான் அதனால் போகாமல் இருக்கிறதுக்கு அநேக காரணத்தை நான் பயன்படுத்தினேன். அப்போது எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்கன்றதுக்காக மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக இருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஆலயத்துக்கு போனாலுமே நான் என் நண்பர்கள் கூட அதிகமாக சேர ஆரம்பித்தேன். அவங்க கூட சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டேன். நிறைய பிரச்சனை, அதாவது வீட்டில் அதிகமாக இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எப்போவுமே எனக்கு எல்லா இடத்துலையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது நான் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கிறத போல் உணர்ந்தேன். ஆனால் இது எல்லாமே என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அதாவது நான் மன அழுத்தத்தை கடந்து போனேன். மன அழுத்தம் போது நான் அவங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் அந்த சந்தோஷமோ இல்லை எனக்கு அந்த ஒரு நிம்மதியோ இருந்ததே தவிர, மற்றபடி நான் தனியாக இருக்கும்போது நைட்டில் தூங்கும்போது எனக்குள்ள நிறைய யோசனை வந்துட்டே இருக்கும். சரியாக தூக்கம் வராது. நான் தனிமையாக உணர்வேன். யாருக்குமே எனக்கு அந்தளவுக்கு ஒரு பேசுகிற விருப்பம் வராது. தொடக்கத்தில் இருந்த மாதிரி நான் இல்லை. முதல்ல எல்லாருக்கிட்டையும் பேசணும், அவங்ககிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கணும், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட பேசணும். ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு அந்த விருப்பம் இல்லாமல் எப்போவுமே என் நண்பர்கள் கூட இருக்கணும், எப்படியாச்சும் இந்த இடத்துல நான் தனியாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை நான் கடந்து போக ஆரம்பித்தேன். எப்படி தாவீது தன்னுடைய சரீர வழியில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தாரோ, ஆனால் கோலியாத் பெருசாக இருந்தார். ஆனால் தேவன் அவரோடு இருந்தப்போ அவர் ஜெயிக்கிற ஒருத்தராக இருந்தார்னு சொன்னார். அந்த வார்த்தை உண்மையாகவே என்ன தொட்டுச்சு. நான் அப்போ முடிவெடுத்தேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற ஒரு விஷயம் ரொம்பவே மோசமானது. அந்த விஷயம் என்னை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு இதுக்கு வழி எதுவுமே தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன் தேவன் என் கூட இருக்கும்போது என்னால் இதை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்போ நான் முடிவெடுத்தேன், தேவனை இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்க போகிறதில்ல. என் வாழ்க்கையில் கோலியாத்தை போல இருக்க அநீதியை நான் ஏற்றுக்க போகிறதில்ல. சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக இருந்து வார்த்தையை கேட்டுட்டு, ஆனால் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் உண்மையாகாமல் நீங்கள் சொன்ன வார்த்தை இல்லாமல் இருக்கிறத நான் ஏற்றுக்க போகிறதில்லைன்னு நான் ஒரு முடிவெடுத்தேன். இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போகும்போது நானே முதல்ல அநீதியில் இருக்கேன்றதை நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஏன்னா அநீதியில் இருக்கேன்னா எப்படி தேவன்கிட்ட போய் நீதியை கேட்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருந்தது. அப்போது நான் என்னுடைய அநீதிகள் எதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்ததோ அது எல்லாத்தையுமே மாற்ற ஆரம்பித்தேன். அப்போ தான் தேவன்கிட்ட போய் என்னால் நீதியை கேட்க முடியும். அதனால் நான் என்னுடைய அநீதிகள் எல்லாத்தையும் கைவிட்டு தேவன்கிட்ட அன்னையிலேருந்து நான் சொன்னேன் தேவன்கிட்ட, தேவன் இன்னிலேருந்து எதெல்லாம் நீங்கள் என்கிட்ட மாற்றணும்னு விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் மாற்ற தொடங்க போகிறேன்.
எதெல்லாம் வேணாம் என் வாழ்க்கையில உங்களுடைய வார்த்தையின்படி இது எல்லாத்தையுமே நான் கைவிட போறேன். முழுமையா நான் என்னையே ஒரு தியாகமா செய்ய போறேன். ஏன்னா இந்த அநீதி என் வாழ்க்கையில இனிமேலும் நான் ஏத்துக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப நான் முடிவெடுத்தேன். என்கிட்ட இருந்த கெட்ட பழக்கங்கள், என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாரையுமே நான் வந்து என் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சேன். நிச்சயமா அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப சுலபம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நண்பர்களை விட்டு போறதோ, அவங்க திருப்பியும் என்கிட்ட வந்து ஏன் எங்ககிட்ட பேச மாட்ற? ஏன் எங்ககிட்ட அந்த அளவுக்கு இருக்க மாட்ற? நெறைய விஷயங்கள்ல அவங்க திருப்பியும் எனக்குள்ள வர நெனச்சாங்க. சில நேரத்துல நானே வந்து அது ரொம்ப மோசமா இருக்கு. திரும்பி போகலான்ற நிலைமை கூட வந்தது. ஆனாலும் நான் தேவன் கிட்ட பெலன கேட்டேன். ஏன்னா நான் இதுக்கு மேலயும் அந்த வாழ்க்கையில வாழக்கூடாது. இதுக்கு மேலயும் அந்த அநீதியான வாழ்க்கைய நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏத்துக்க போறதில்ல அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அன்னைக்கு நான் என் தியாகத்தை தயார்படுத்தினேன். என்னுடைய சரீரபூர்வமான தியாகத்தையும் தயார்படுத்தினேன். ஆவிக்குரிய விதத்துல என்னுடைய தியாகத்தை தயார்படுத்தினேன். அப்ப நான் தேவன் கிட்ட இதை தான் நான் அறிக்கையிட்டேன். உண்மையாவே நான் வேற எந்த வார்த்தையுமே சொல்லல. என்கிட்ட இருந்த எதெல்லாம் தவறா இருந்ததோ, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் நீங்க எதெல்லாம் என்கிட்ட வேணான்னு சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே நான் கைவிடுறேன். ஏன்னா நான் இதுக்கு மேலே அநீதியை ஏத்துக்க போறதில்ல. என் வாழ்க்கையில தேவன் நீதி செய்யணும்னா அவருக்கு முன்பாக போய் முறையிட்டேன். இந்த ஜெபத்தை நான் செஞ்சுட்டக்கமா தேவன் கிட்ட சொன்னேன், இது எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறேன். இதுக்கு மேல நீங்க என்ன காட்ட போறீங்களோ அதையும் நான் அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன். இப்போ உங்களுடைய ஆவி எனக்கு தாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்தார். அப்ப நான் சொல்லி முடிச்சிட்டக்கமா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வரும்படி வரவழைத்தேன். வரவழைத்துட்டு அப்புறமா பாஸ்டர் சொன்னாரு, இப்ப நீங்க எதுவுமே பேச தேவையில்ல, தேவன் அவருடைய ஆவியை உங்கள் மீதா வர செய்வார்னு சொன்னாரு. அந்த நேரம் எனக்குள்ள உணர்ச்சியா இல்லை, ஆனா ஒரு உறுதி இருந்தது. தேவன் என் கூட இருக்காரு, அவருடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கான்ற உறுதி இருந்தது. அதற்கு மேலேயும் எனக்குள்ள அந்த அநீதியை நான் உணரல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு சந்தோஷத்தை எனக்குள்ள கொடுத்தார். இதுக்கு மேலேயும் நான் மன அழுத்தத்துல வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இதுக்கு மேலேயும் நான் சமாதானம் இல்லாம நண்பர்களை தேடி நான் ஒரு சந்தோஷத்துக்காக இல்ல ஒரு நிம்மதிக்காக நண்பர்களை தேடி போனோன்னு அவசியம் இல்லை. நைட்டு படுக்கும்போது எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும்ன்ற உறுதியை தேவன் கொடுத்தார். அன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையில எது அநீதியா இருந்ததோ அந்த அநீதியை நீதியா மாற்றினா தேவனோடு நான் நீதியை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த நீதி என் வாழ்க்கையில இருக்கு. தேவன் அவர் வார்த்தையில சொல்லப்பட்ட பிரகாரமா எனக்கு நீதியை செஞ்சிருக்காரு. மக்களே, உங்களுடைய வாழ்க்கை தேவனுடையதாய், தேவனுடைய விருப்பத்திற்குரியதாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையாய் வாழ தயாரா இருக்கீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தயாரா இருக்காரு. எனவேதான் இந்த நேரம் விசுவாசத்திலே ஒன்றிணைந்து இந்த ஜெபமானதை நான் உங்களோடு செய்ய விரும்புகிறேன். இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு முன்பாக மறக்காதீங்க, உங்களுடைய திருமணங்கள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய அன்பின் வாழ்க்கையிலே நீங்கள் கடினங்களை சந்திக்கிற ஒருவராய் இந்த இடத்தில் இருக்கிறீர்களானால் நாளை இரவு 7 மணிக்கு மவுண்ட் ரோட் ஆலயத்திலே இந்த மிக சிறப்பான அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்திலே நாம் ஒன்றிணைய போகிறோம். உங்களுடைய திருமணங்களை, உங்களுடைய குடும்பங்களை ஒன்றிணைந்து தேவனுடைய வழிகளிலே ஆசீர்வதித்துக் கொள்ளும்படியாக. ஒருவேளை நீங்க திருமணத்துல சாபங்கள், பிரச்சனைகள், கடினங்களை சந்திக்கலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறார். பல தம்பதியர்களுக்கு உதவி செய்தது போல உங்களுக்கும் இந்த உதவி அவர் செய்ய. எனவே நீங்கள் எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த நேரம் விசுவாசத்தில் ஒன்றிணையலாம். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக கொடுத்த இந்த பலனை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உறுதிப்படுத்த முடியாது. இது ஜெபத்திற்கான நேரம். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேவனே, இதோ இந்த நேரம் இந்த வார்த்தை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். இந்த நேரம் இந்த வார்த்தை இவருக்குள்ளாக இந்த நுழைந்திருக்கிறது. இந்த வார்த்தைக்கான பலனை அறுவடை செய்யக்கூடிய நபராய் இவரை இந்த மாற்றும்படி கேட்கிறேன். இந்த வார்த்தை இவருக்குள் சமாதானம் இல்லாத ஒருவராய் இருந்தால் சமாதானத்தை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தை இவருக்குள்ளாக நுழைந்து என் தேவனுடைய பலனை, உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய வழிநடத்தலை கொண்டு வரட்டும். எது இவர் வாழ்க்கையில் மாறாது, முடியாது, நடக்காது என்று யோசித்தாரோ, நினைத்தாரோ எல்லாமே உங்களுடைய கைகளினாலே சிறந்த பலனை இந்த கொடுக்க முடியும் என்பதை உணரட்டும். இந்த நபர் மீது இந்த விடுதலை அறிக்கை செய்கிறேன். இந்த சாட்சிகளை நாங்கள் பார்த்தது போல இந்த வாலிபருடைய வாழ்க்கையும் சரி, என் தேவனே,
இன்னொரு நபருடைய சாட்சி தாவீது, அவருடைய வாழ்க்கையிலும் சரி, நீர் அதி அற்புதமான காரியத்தை செய்தவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். இப்பொழுது இது நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த மக்களுக்கு உம்முடைய விடுதலையை, உம்முடைய பலனை, உம்முடைய வழி நடத்துதலை, உம்முடைய ஞானத்தை இவர்கள் மீது கட்டளையிடுகிறேன். இவர்களும் இந்த சாட்சிகளில் இன்னொரு சாட்சியின் வரிசையா இந்த இடத்தில் மாறட்டும். இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய விடுதலையை அறிக்கை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு நீங்கள் இடம் கொடுத்தார். எனவே நாளை அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தை சந்திக்கலாம், அல்லது இரவு 10 மணிக்கு இன்னொரு நிகழ்ச்சியிலே தேவன் உங்களோடு இருப்பார். சென்று வாருங்கள்.